Hi friends, welcome back to my channel Yummy Days with Kavita. Reels பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டது கருவேப்பிலை துவையல் எப்படி செய்யறதுக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான கருவேப்பிலை துவையல் ரெசிபியை என்னோட ஸ்டைல்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கேன். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. இது நல்லா வறுத்துக்கலாம். தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நீங்க நல்லெண்ணெய் கூட சேர்த்துலாம். ஒரு 5-6 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே 3 வரமிளகாய் சேர்த்திருக்கேன். பச்சை மிளகாய் வேண்டாம். துவையலுக்கு வரமிளகாய் டேஸ்ட் தான் சூப்பரா இருக்கும். உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. துவையல்னா கொஞ்சம் காரசாரமா சுள்ளுன்னு இருந்தா தான் நல்லா இருக்கும். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே 3 ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்திருக்கேன். நாங்க உடனே சாப்பிட போறனால நான் தேங்காய் துருவல் சேர்த்திருக்கேன். நீங்க வச்சிருந்து ஒரு 2-3 நாள் வச்சிருந்து சாப்பிட போறீங்கன்னா தேங்காய் துருவலை நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். சின்ன துண்டு புளி சேர்த்து அப்படியே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கழுவி கிளீன் பண்ண கருவேப்பிலையை ஒரு 2 கைப்பிடி நிறைய எடுத்து உள்ள சேர்த்துக்கலாம். இது கூடவே கொத்தமல்லி தண்டு இருக்கு இல்லைங்களா, அந்த மல்லி தண்டு இருக்கு இல்லையா, அது சேர்த்திருக்கேன். அப்புறம் கொஞ்சமா கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தண்டுலயும் அந்த கொத்தமல்லி மாதிரியே நல்ல ஒரு ஃபிளேவர் டேஸ்ட் கிடைக்கும். நல்லா அப்படியே ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கி விடுங்க. கருவேப்பிலை ரொம்ப நல்லா வதங்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே இலையெல்லாம் நல்லா சுருண்டு வந்தா போதும். ரொம்ப வதங்குச்சுன்னா அதோட சத்து இருக்காது இல்லையா, சும்மா 2 தடவை மட்டும் அப்படியே வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு அது நல்லா ஒன்னா வதங்கி வரணும். இன்னும் அந்த பேன் சூடா இருக்கு. இது நல்லா ஆறட்டும். கொஞ்சம் உப்பு சேர்த்து இது நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ அது நல்லா ஆறிடுச்சு. ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சின்ன மிக்சி ஜாராக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்ல துவையல் பதத்துக்கு கெட்டியாக நமக்கு கிடைக்கும். பெரிய மிக்சி ஜார்னா அது அரைப்படணும்னு சொல்லிட்டு நம்ம தண்ணி ஊற்றுற மாதிரி ஆகிடும். துவையல் மாதிரி இருக்காது, சட்னி மாதிரி ஆகிடும். கொரப்பாக அரைச்சிட்டு மீதி இருக்கிறதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. இந்த பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கருவேப்பிலையில் ரொம்ப நிறைய நார் சத்து இருக்கு. இளநீரை இருக்கிறவங்க சாப்பிடலாம். ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கிறவங்க சாப்பிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான கருவேப்பிலை துவையல் ரெடி ஆயிடுச்சு. நல்ல சூடான சாதத்தில் கலந்து சாப்பிட்டு பாருங்க, அட்டகாசமாக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.